எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல் சுஜிதா மேடம் செஞ்ச புளியோதரை தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாய் வச்சு 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா வாசம் வர வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதையும் அந்த பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். மேடம் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருப்பாங்க. நான் வீட்டில் வந்து கருப்பு எள்ளு தான் வச்சுருந்தேன். அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, ரொம்ப வறுத்துட வேணாம், கசப்பாக இருக்கும். அதையும் அந்த பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி அதை ஊற்றி நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் அதோடு போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறவுமேவும் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் தூள், கல் உப்பு அதையும் எடுத்து நம்ம ஃபைன் பவுடரை அரைக்க போகிறோம். இந்த பவுடரை வந்து டப்பியில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பப்போ சாதம் கிளற போகிறோமோ அப்போல்லாம் எடுத்து நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பவுடராக இருந்தால் போதும், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்ல வாசம், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை கம்மியாக வச்சேவும் நம்ம வறுத்துக்கணுங்க. இது வந்து நம்ம தேவைக்கு தான் நம்ம போட்டு அப்பைக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த பவுடரை போட்டு சாதம் கிளற போகிறோம். அதனால தேவைக்கு போட்டு நம்ம கிளறிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து நான் சாதம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லன்ச்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியான மெத்தடும் கூட. காலைல எழுந்திரிச்சி நம்ம டென்ஷனாக எழுந்திரிச்சி ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம கிளறிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிக்கலாம். ஸோ புளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே நல்ல லுக்காக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இதை பவுடரை தேவைக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பேர் சமைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.